சரிகமப லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த வாரம் அபிஷேகாவோட பாட்டி பண்ணிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஒரு ஃபன்னான மூமெண்ட்டாக இருக்க போது அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்குது. அப்படி என்ன சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற விவரத்தை இப்போ பார்க்கலாம். சரிகமபா ஷோ மாதிரி ரியாலிட்டி ஷோவில் கலந்துக்கூடிய போட்டியாளர்களை விட அவங்களோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க ஃபேமஸ் ஆகிறது எப்போ நடக்கிற ஒன்று தான். அப்படிதான் கடந்த 2-3 வாரத்துக்கு முன்னாடி அபிஷேகாவோட பாட்டி ஸ்டேஜுக்கு வந்து எமோஷனலாக பல விஷயங்களை ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் முன்னாடி ஒரு பாட்டை பாடி எனக்கும் கோல்டன் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபன்னாக பேசியிருந்தாங்க. அவங்க கேட்டுட்டதுக்காக சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அபிஷேகாவோட பாட்டியோட அந்த பாடலை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரியும் ஃபன் பண்ணுற மாதிரியும் இன்னொரு பக்கம் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் கோல்டன் ஷவர் கொடுத்து ஜாலியாக ஃபன்னாக பல மூமெண்ட்ஸ் போயிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ டெடிகேஷன் ரவுண்ட்லையும் போக போதான். ஆனால் கொஞ்சம் எமோஷனலாக போக போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. போன வாரம் டெடிகேஷன் ரவுண்டில் ஒரு சில போட்டியோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் காமிச்சாங்க. அபிஷேகோட பர்ஃபார்மன்ஸை ஏன் காமிக்கல, ஏன் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்துச்சு. அப்படிப்பட்ட கேள்விக்கு இப்போ என்ன பதில் கிடைச்சிருக்குன்னா, வரக்கூடிய வாரமும் டெடிகேஷன் ரவுண்டு தான் இருக்க போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போட்டியாளர்கள் இந்த வாரமும் டெடிகேஷன் ரவுண்டுக்கான செகண்ட் பார்ட்டில் கலந்துக்கிட்டு போன வாரம் பாடாதவங்க இந்த வாரம் கலந்துக்க போகிறாங்களாம். அப்படி பாடக்கூடிய அந்த டெடிகேஷன் ரவுண்டில் அவங்க பாடின பாடலை வந்து அடுத்தவங்க டெடிகேட் பண்ணணும். அதாவது அப்பா அம்மாவுக்காகவோ பேரண்ட்ஸ்க்காகவோ அவங்களோட தாத்தா பாட்டிக்காகவோ ஃப்ரெண்ட்ஸ்க்காகவோ டெடிகேட் பண்ணணும் இல்லையா. அந்த மூமெண்ட்டில் அபிஷேகா தான் ஒரு பாட்டை பாடி அந்த பாட்டை அவங்களோட அம்மாவுக்காகவும் குறிப்பாக அவங்களோட பாட்டிக்காகவும் தான் டெடிகேட் பண்ணுறாங்களாம். அவங்க பாடி டெடிகேட் பண்ணும்போது அந்த சமயத்தில் அவங்களோட பாட்டி ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் எமோஷனலாக பல விஷயம் நடந்திருக்கு. குறிப்பாக சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் கடந்த ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் கோல்டன் வாங்குனீங்க என் கையால், இப்போ வந்து உங்கள் பேத்தி கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்க பார்க்கறதுக்கு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபன்னான பல மூமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. தான் ஆசைப்பட்ட மாதிரியே தன்னோட பேத்தி கண்டிப்பாக ஒரு பெரிய இடத்துக்கு போவாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு தான் அபிஷேகோட பாட்டி இருந்திருக்காங்க. அவங்க கண் முன்னாடியே டெடிகேஷன் ரவுண்டில் அபிஷேகா ஒரு பாட்டை பாடி அந்த பாட்டை அவங்க அம்மாவுக்கும் அவங்களோட பாட்டிக்கும் அவங்க டெடிகேட் பண்ண விஷயத்த பார்த்து ஒட்டுமொத்த அரங்கமும் அதிர்ந்து போயிருக்கு. எமோஷனலாக பல விஷயம் நடந்திருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் உருவாயிருக்கக்கூடிய LIK திரைப்படம் கடந்த வருஷமே தீபாவளி ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் ஒரு சில காரணங்களால அந்த படம் தள்ளி போயிட்டே போகுது. பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடிச்சோட இந்த படம் மேலே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. இருந்தாலும் ரிலீஸ் தேதி தள்ளி போயிட்டே இருக்கிறதால ரசிகர்கள் அதிருப்தி ஆகி வந்துட்டு இருக்காங்க. வரப்போகிற ஏப்ரல் 3ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த தேதியிலையும் LIK திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது. அடுத்ததாக ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்களாம். அந்த விஷயமும் இப்போ டவுட் அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்குது. இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கட்டும், ஆனால் ஒரு முறையும் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தள்ளி வைக்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் வெளிவரலை. ப்ரொடியூசர் தரப்புலையோ இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் தரப்புலையோ இந்த படத்தை வாங்குறதுக்கு எதுவும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கா, இல்லை அந்த நேரத்தில் பெரிய பட்ஜெட் படத்து வரப்போகுதாங்கிற மாதிரி குழப்பம் ஏற்பட்டிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.